எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்களே, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருக்கணும். அதனால தான் நாங்கள் சில பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரரை வணங்கிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானோட பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் இது வரைக்கும் துலாம் ராசியில் இருந்துக்கிட்டு இருக்கார். துலாம் ராசி அவரோட ஆட்சி வீடு. ரிஷபம் துலாம் அவரோட ஆட்சி வீடுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் இந்த துலாம் ராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் இப்போ விருச்சிக ராசிக்கு வரப்போகிறார். எப்போன்னு கேட்டிங்கன்னா 25/12/2023 18/1/2024 வரைக்கும் சுமார் 25 நாள் அங்கே சஞ்சாரம் பண்ணுறார். சாதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கினா எல்லா கிரகங்களும் செயல்படுறது. அந்த வகையில் இந்த சூரிய பகவானுக்கு மிக அருகில் உள்ள கோள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவான், அடுத்தது பார்த்திங்கன்னா புத பகவான், அடுத்து சுக்கிரன். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரே கட்டத்தில் இருப்பாங்க, இல்லைன்னா அடுத்த கட்டத்தில் இருப்பாங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 25/12/2023 அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு 18/1/2024 வரைக்கும் அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பகவான் சாதாரணமாகவே நிறைய இடத்துல நல்ல நல்ல பலன்களை தான் கொடுப்பார். ஏன்னா இந்த உலகமே பொழுதுபோக்கு, சந்தோஷம், இதை வச்சு தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த சந்தோஷமும் பொழுதுபோக்கும் இல்லை அப்படின்னா எல்லாமே மெக்கானிக்கல் லைஃப் ஆகிடும். சாதாரணமாகவே மெக்கானிக்கல் லைஃப்பில் தான் நம்ம இருந்துட்டுருக்கோம். அந்த காலம் மாதிரி கிடையாது இந்த காலம் கொஞ்சம் பரபரப்பாக நம்ம இருந்தால் தான் இந்த பரபரப்புக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஒரு பொழுதுபோக்கு, ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை அப்படின்னா சாதாரணமாக போயிட்டுருக்கும் இந்த உலகம். அந்த வகையில் நமக்கு இந்த மைண்டு ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் கிடைக்கிறது இந்த சுக்கிர பகவானால் தான். மைண்டுக்கு காரணம் சந்திர பகவான், இந்த மைண்டு ரிலாக்ஸேஷன் சுக்கிர பகவான், சந்தோஷம். இந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னாலே உலகம் இல்லை. விருந்து, கேளிக்கைகள், ஒரு டான்ஸு, ஒரு பாட்டு, ஒரு கூத்து, இந்த மாதிரிலாம் இந்த அர்த்தம். சினிமா, இந்த கலை நுணுக்கமெல்லாம் இருந்தால் தான் இந்த சுக்கிர பகவானோட அருள் கிடைக்கும். அந்த சுக்கிர பகவானோட அருள் கிடைக்கிறதுனால தான் உலகமே சந்தோஷமாக இருக்குது. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஓரளவுக்கு நிறைய நன்மைகளை தான் கொடுப்பார் ஒவ்வொரு ராசிக்கும். நம்ம சேனலை விரும்பி ரசித்து பார்த்துட்ருக்கிற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேர் லைக் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். பண்ணுங்கள். ஏன்னா அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். உங்களுக்கு நிறைய பதிவுகளை நாங்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். ஆக உங்களுக்கு நிறைய பதிவுகள் நாங்கள் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சரியா? அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு இதுவும் விரும்பி ரசித்து பாருங்கள். அது உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்கும். இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த 25 நாள் அவர் விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம். இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை கடக ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம சுக்கிர பகவானோட பெயர்ச்சி பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா அற்புதம். என்ன அப்படின்னா சுகாதிபதி, அதே சமயம் லாபாதிபதி. சுகம் அப்படின்னாலே என்ன, ஒரு சொத்து சேர்க்கை, இதுக்கெல்லாம் அவர் தான் உற்றார் உறவினர்கள், ஒரு சந்தோஷம். சுகம்னாலே சந்தோஷந்தாங்க. ஆனால் இவர் உங்களுக்கு சுகாதிபதி மட்டும் இல்லை, லாபாதிபதி, 11ஆம் இடத்துக்கு அதிபதி இவர் தான். ஆகையே நீங்கள் எந்த ஒரு வேலையும் திட்டமிட்டு செய்தீர்கள் அப்படின்னாலே இந்த சுகாதிபதி லாபாதிபதி உங்களுக்கு அற்புதமான பலன்களை தான் கண்டிப்பாக கொடுப்பார். இது வரைக்கும் உங்களுக்கு இந்த சுகாதிபதி சுகஸ்தானத்திலே இருந்துக்கிட்டு ஒரு சில குழப்பத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணி ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார். சில விருந்து கேளிக்கைகள்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டு இருக்கீங்க. சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு குடும்பத்தில் இருந்திருக்கு, வெளியிடங்கள்லேயும் இருந்திருக்கு, அலுவலகத்தில் இருந்திருக்கு, தொழில் வியாபாரத்தில் இருந்திருக்கு. அதே சமயம் குழந்தைகளுக்கு இந்த கல்யாண முயற்சிகள்லாம் கைக்கூடி இருக்குது. சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை இந்த சுகாதிபதி சுகஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு கொடுத்துருக்கார். அதே வகையில் இந்த சுகாதிபதி லாபாதிபதி இப்போ பஞ்சமஸ்தானத்துக்கு வரப்போகிறார். பஞ்சமம் அப்படின்னாலே இந்த 5ஆம் இடம் என்றைக்குமே அற்புதமான இடம். பூர்வீக பந்தங்கள் இப்போ உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்.
அதேமாரி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு புனித தல யாத்திரை, குலதெய்வ பிரார்த்தனை இதெல்லாம் நிகழ்த்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பொழுதுபோக்கு காரகன், சந்தோஷக்காரகன், லாபாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த குழந்தைகளின் மூலம் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தைகளின் மூலம் சில சந்தோஷங்கள் தடை தாமதத்தை சந்திச்சுது, அதெல்லாம் இப்போ விலகி குழந்தைகளின் மூலம் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி குழந்தைகளோட கல்வியில் கொஞ்சம் தடைகள்லாம் இருந்தது, அதெல்லாம் உங்களுக்கு சில மன வருத்தத்தெல்லாம் கொடுத்து அதெல்லாம் இப்போ விலக ஆரம்பிக்குங்க. குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்க போகிறது. அதே சமயம் 7ஆம் பார்வையாக உங்களோட லாபஸ்தானத்தையே இந்த லாபாதிபதி பார்க்க போகிறார், தன்னோட இடத்தையே பார்க்க போகிறார். அதனாலேயே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா சாதாரணமாக ஈஸியாக முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு அற்புதமான ஒரு வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது அந்த தொழில் வியாபாரத்தெல்லாம் கொஞ்சம் முதலீடு போட்டு கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணலான்னா தாராளமாக எடுத்துக்கோங்க. சந்தோஷமாகவே உங்களுக்கு கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி அடையும். அதே சமயம் இந்த குரு பகவான் பார்த்திங்கனாக்க உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் இருக்கார், உங்களை பரபரப்பாக தான் இயக்க வச்சிட்ருக்கார். ஏன்னா பரபரப்பாக இருந்தால் தான் நமக்கு காசு கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனாலே பரபரப்பாக இருக்கீங்க, கொஞ்சம் கூட அந்த சோம்பேறித்தனம் இல்லை. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு கடன்னு உங்கள் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைக்கு உண்டான ஒரு உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயம் இந்த ராகு பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு சில நன்மைகளை கொண்டு பரவாயில்ல கொஞ்சம் கொடுத்துட்ருக்காரு. தந்தை வழி உறவுகள் மூலமாக ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்கார். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த கேது பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த உடன்பிறப்புகள் மூலம் உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயம் இந்த சனி பகவான் அஷ்டமராசியில் இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்லை. எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எப்போவுமே களத்திரஸ்தானத்தில் இருந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சில பாடங்களை படிப்பினைகள் எல்லாம் கொடுத்துட்டார். உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி, குடும்பத்தில் நிறைய பாடங்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. யாரெல்லாம் நல்லவங்க, யாரெல்லாம் கொஞ்சம் பொல்லாதவங்க, யார் மூலமாக சில பிரச்சனைகள் நடக்கிறது, யாரை அவாய்ட் பண்ணினா ரொம்ப நல்லது, யாரை சேர்த்துக்கிட்டால் நல்லதுங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் இப்போ அஷ்டமராசிக்கு வந்திருக்கார். கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, அது ரொம்ப நல்லது தான். ஏன்னா என்றைக்குமே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லதுங்க. ஆக சில கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான பலன்களை தான் கொடுத்துட்ருக்கார். அதே வகையில் இந்த சுக்கிர பகவானும் உங்களுக்கு சுகஸ்தானத்தை விட்டு விலகி பஞ்சமஸ்தானத்துக்கு வருது. ஓரளவுக்கு உங்களுக்கு நிறைய நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும். எல்லா விதத்திலும் ஒரு வித முன்னேற்றத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அடுத்தபடியாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக புனித தல யாத்திரை, குலதெய்வ பிரார்த்தனை இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் கரெக்டாக உபயோகப்படுத்திக்கங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவான் 25 நாட்கள் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக இன்னொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.